கிச்சனில் என்ன வேலை உனக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு கைரூன் கிச்சன், பேக் டு ஹோம். ஃபஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? வெஜிடபிளை வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பீட்ரூட், கேரட், தக்காளி, வெள்ளரிக்காய் அதை அப்படியே ஜூஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நேச்சுரோபதி டாக்டர் எங்களுக்கு சொன்ன அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் உங்களுடைய லைஃப் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக மெனு லிஸ்ட்டும் கொடுத்தாங்க. என்ன எடுத்துக்கணும், காலையில் மதியம் என்ன எடுத்துக்கணும், சாயந்தரம் என்ன எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு இது தான் வெஜிடபிள் ஜூஸ். லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. சால மீனும் சில்வர் மீனும் இது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டுமே ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் மீன், அதனால் மசாலா தனித்தனியாக தடவி எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, துவரம் பருப்பு தண்ணியில் ஊற போட்டு 1 மணி நேரம் ஆகுது. ஊறின பருப்பில் தான் நம்ம சமைக்கணும் எப்போவுமே, இல்லாட்டி கேஸ் ஃபார்ம் ஆயிருங்கிறாங்க. ஊறின தண்ணியை கீழே ஊற்றிட்டு இன்னொரு தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். பருப்பு வேக வச்சு அந்த தண்ணியில் ரசம் வைக்க போகிறேன். பருப்பு கடிஞ்ச ரசம், ஃபிஷ் ஃப்ரை. இன்றைக்கி லஞ்ச் அதுதான். இந்த சால மீனுக்கு நான் மசாலா கொடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், மல்லிப்பொடி, இவ்வளோதான். பார்த்திங்கன்னா ஆசிரமத்தில் இருக்கும்போது அங்கே கிருஷ்ணா நதி இருந்தது இல்லையா, அதில் நிறைய மீன் இருக்கும். இப்போ அந்த மீனெல்லாம் பார்க்கும்போது நின்று, இது 1 கிலோ இருக்குமா, இது 1.5 கிலோ இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒன்று பிடிச்சிட்டு போய் குக் பண்ணி கொடுக்க சொல்லலாமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆசையாக இருக்குது, மீனை பார்த்தா சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு மீன் தான் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுடைய ஹாஜத்து ஃபிஷ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நான் கேட்டேன், பிரியாணி எதுவும் செய்யிட்டா அப்படின்னா, பிரியாணிலாம் வேணாம், ரசம் வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன் அப்படின்னாங்க. இந்த சில்வர் மீனுக்கு உப்புத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அவ்வளோதான். இதுக்கு மசாலா எக்ஸ்ட்ரா எதுவும் தேவைப்படாது. உப்பு காரம் இருந்தால் போதும். இந்த மீன் டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. முந்தியெல்லாம் நம்ம அம்மாமார் செஞ்ச வேலைக்கும் இப்போ நம்ம செய்கிற வேலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? முந்தி பார்த்திங்கன்னா, மீன் வாங்கினோம், சாம்பார் தடவி அருவாமனை வச்சு க்ளீன் பண்ணி அதை எடுக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 1 மணி நேரம். வாங்குகிற மீனை பொறுத்து எவ்வளோ வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு வேலை இருக்கும். இப்போ அப்படி இல்லையே, மார்க்கெட்லேயே சுத்தம் பண்ணி கொடுத்துட்றாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வெறும் தண்ணி விட்டு ஒரு 2-3 முறை அலசி எடுக்கிறது தான். குடல் குந்தானிலாம் அவங்களே எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. வேலை ரொம்ப கம்மி தான். இந்த வேலைக்கே நம்ம சங்கடப்படுறோம். அப்போ அவங்கெல்லாம் வீடு நிறைய பிள்ளைங்கள பெற்று வச்சு வேலையும் அதிகமாக இருக்கும், அவங்க சங்கடப்பட்டதே இல்லை. ரொம்ப பொறுமையோடு இருந்தாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு அந்த பொறுமையும் இல்லை, தாக்கத்தையும் காணும். மீன் மசாலா தடவி வச்சுட்டு நான் அந்த பக்கம் போயிட்டு வர்றதுக்குள்ள, இங்கே என்னடா பண்ணுற? கிச்சனில் என்ன வேலை உனக்கு? இறங்குவாங்களா கீழே? இறங்குடா. இறங்கு இறங்கு இறங்கு. மீன் பொறிக்கணும்டா, இறங்குடா. எந்த பாத்திரத்தையும் தட்டி விட மாட்டான், சமத்தா படுத்துருக்கலாம் பாருங்கள். முந்தியில் நான் மீன் முழுகிற அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா மீன் பொறிச்சு எடுப்போம். இப்போ அப்படி இல்லை. அங்கே ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆயில் ரொம்ப குறைவாக யூஸ் பண்ணோன்னு சொல்லிவிட்டு நான்ஸ்டிக்கில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அடுத்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, பாக்ஸில் போடணும். ரசமும் ரெடி ஆயிடுச்சு, பருப்பும் கடைஞ்சி எடுத்து வச்சாச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. சுட சுட சாப்பாட்டில் பருப்பும் நெய்யும் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் கொடுங்க. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.